ஆன்மீகம் ஆனந்தம் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். ஆதிசங்கரர் அருளிய சௌந்தரிய லகரியில் 89வது ஸ்லோகத்தையும் அதற்குரிய மகிமையையும் இந்த பதிவில் நாம் பார்க்கலாம். சௌந்தரிய லகரியில் ஒவ்வொரு ஸ்லோகத்தினை துதிப்பதினால் ஒவ்வொரு பலனுண்டு. இந்த ஸ்லோகத்தினை துதிப்பதினால் எல்லா வியாதிகளிலிருந்தும் விடுபட முடியும். ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. நகைர்நாகஸ்த்ரீனாம் करकमलसङ्कोचशशिभिः तरूणां दिव्यानां हसत इव ते चण्डिचरणौ फलानि स्वस्तेभ्यः किसलयकराग्रेण ददतां दरिद्रेभ्यो भद्रां श्रियमनिशमन्नाय ददतौ. இந்த ஸ்லோகத்திற்குரிய தமிழ் விளக்கத்தை பார்க்கலாம். தேவியின் திருவடிகளின் மேன்மையே இதிலும் விளக்கப்படுகிறது. தேவருலகில் கேட்பதை கொடுக்கக்கூடிய கற்பகத் தரு போன்றவைகள் உள்ளன. இத்தருவின் முன் யார் எதை கேட்கின்றனரோ அதை இவை தன் தளிர்களின் நுனியில் கைகளின் நுனியாகும் அவற்றின் மூலமாக கொடுக்கும். அதனை பெறுவதற்கு கைகளை விரித்து வைத்துக் கொள்வர் அமரர் உலகினர். இத்தரு அமரருக்கு மட்டுமே கேட்டதை கொடுக்கும். இதனால் செருக்குற்றிருக்கும் இவைகளை தேவியின் திருவடி தாமரையில் உள்ள நகங்கள் பரிகசிக்கின்றனவாம். ஏனெனில் தேவியின் திருவடிகள் அமரருக்கு மட்டுமல்லாது பரம ஏழைகளான சாதாரண மனிதர்களுக்கும் அவர்கள் நினைத்தவுடனே எப்போதும் நலமளிக்கும் செல்வத்தை கொடுக்க வல்லது. இத்திருவடிகளை கண்டதும் தேவருலக பெண்களின் கைகளாகிய தாமரைகள் மூடிக்கொண்டு அம்மையை வணங்குகின்றது. திருவடிகளில் காணப்படும் நகங்கள் பல நிலவுகளாக தோன்றியதால் இப்பெண்களின் கைகளாகிய தாமரை கூம்பிற்று. கற்பகத் தருவும் தர இயலாததை வேண்டியே இவை அன்னையின் இணையடிகளை நோக்கி கூம்பினவாதலால் இந்நகங்கள் கற்பகத் தருவினை பரிகசிக்கின்றன. தேவியின் இணையடிகள் இவ்வாறு தியானிக்கப்பட்டால் அளவற்ற செல்வத்தோடும் புகழோடும் நீடு ஒளி வாழ்வார்கள். எளிதாக பார்ப்போமேயானால், சண்டிகே, தேவலோகத்தில் உள்ள கற்பகம் முதலான விருட்சங்கள் தங்களுடைய துளிராகிய கைகளினால் ஸ்வர்கலோகத்தில் சகல சம்பத்துடன் இருக்கும் தேவர்களுக்கு வேண்டியவற்றை கொடுக்கின்றன. உன்னுடைய பாதங்களோ தரித்திரர்களுக்கும் சிறந்த ஐஸ்வர்யத்தை அளிக்க வல்லது. இதனால்தானோ உன்னுடைய பாதங்களில் இருக்கும் நகங்களது ஒளி தேவதாருக்களை பரிகாசிப்பது போன்று தெரிகிறது. உன் பாத நகங்களின் ஒளியானது சந்திரனது ஒளி போல தோன்றுவதால் தேவலோக ஸ்திரீகளது தாமரை பூ போன்ற கரங்கள் சந்திரன் கண்ட தாமரை கூம்பிக் கொள்வது போல உனது பாதம் கண்டதும் கூப்பிய கைகளுடன் வணங்குகின்றனர் என்று ஆசிரியர் அழகாக விளக்குகிறார். சர்வ வியாதி நிவிருத்தி அடைவதற்கு, அதாவது எல்லா வியாதிகளிலிருந்தும் விடுபடுவதற்கு இந்த ஸ்லோகத்தினை துதித்து அம்பாளுக்கு நைவேத்தியமாக பால் பாயாசம், தேன் ஆகியவற்றை படைத்து வழிபட வேண்டும். ஓம் ஸ்ரீ மாத்ரே நமஹ. ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். இது போன்ற ஸ்லோகங்களுக்கும் ஆன்மீக விஷயங்களுக்கும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்லதே நடக்கட்டும், நன்மையே பிறக்கட்டும். நன்றி, வணக்கம்.